அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனுஷங்கள நினைக்கும் போது கவலையாவும் இருக்கு, வெறுப்பாவும் இருக்குது. ஒரு மாரி ஏன்டா இந்த மனுஷங்களெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு இருக்குது. மனுஷன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா? உலகத்திலேயே மனுஷ பிறவிங்கிறது ரொம்ப மோசமான பிறவி. நான் அத கடைசியா ஒரு வீடியோ போட்டேன். பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதுல வந்து முஸ்லிம்கள் இன்னொரு முஸ்லிம கொன்னுட்டு, அதை இன்னொருத்தர் மேல பழி போடுறாங்க. நினைக்கும் போது கவலையாவும் இருக்குது. இந்த மனுஷங்கலாம் ஏன் இப்படி மாறுறாங்க? இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் அவங்கள மார்க் விஷயங்கள்லாம் பத்தி பேசுற அளவுக்கு நம்மளுக்கு மார்க் அறிவு இல்ல. ஏதோ படிக்கிறேன். ஆனா, நான் படிச்ச இஸ்லாத்துக்கும், நான் பார்க்குற மனிதர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நெறைய பேர பார்க்குறோம் இல்லையா? நான் படிச்ச இஸ்லாத்துக்கும், நான் பார்க்குற மனுஷங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதே மாதிரி அ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்காவ எனக்கு தெரியும். அவங்க வந்து யாழ்ப்பாணத்துல உள்ள அக்கா. அவங்களுடைய மாப்பிள்ளை வந்து விடுதலை புலிகள் போராளி. அவங்க மாப்பிள்ளையும் இங்கே தான் வேலை செஞ்சாங்க. எங்க மேடத்து விட்டு அக்கா வீட்டில் தான் அந்த அக்கா வேலை செஞ்சாங்க. வள்ளியம்மான்னு சொல்லி. அவங்க இந்த வீடியோ கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டா பிரச்சனையும் இல்லை. அவங்க வீட்டில் போயிட்டு நான் இருக்கும்போது அவங்க எங்க மேடத்து விட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே வச்சு அவங்க அந்த அக்கா வந்து நிறைய லேடிஸ் பாய்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கிறாங்க. அவங்க ஊர் மக்கள். அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. அவங்க மாப்பிள்ளையும் இருக்காங்க அந்த லைன்ல. அப்போ என்கிட்ட கொடுத்தாங்க, இந்த பிள்ளை பொட்ட கதை நமக்கு ஒரு பொட்டு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. என்னைய மகன் தான் சொல்லுவாங்க. என்னோட அப்படிங்கிறாங்க. கதைச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் கதைக்கிறாங்க, நானும் கதைக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், எப்படி நீங்கள் இந்த ஆயுத போராளியாக இருந்தீங்க இல்லையா, இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளைய கற்பழிச்சு, அந்த இயக்கத்தில் உள்ளவங்க கற்பழிச்சு அந்த மண்ணுக்கு வச்சு புதைச்சிட்டு, இதை வந்து இராணுவத்தினர் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாம். அப்போ தமிழர்கள்லயே தமிழர்களுக்கு எதிரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு இதையும் இராணுவத்தார் தான் செஞ்சாங்கன்னு சொல்லிடுவாங்களாம். மனுஷன் எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறான் பார்த்தீங்களா? தன்னினத்தையே அழிக்கக்கூடிய கேவலமான பிறவி மனித பிறவிதான். அதே மாதிரி இப்ப யுத்தத்துல பாத்தீங்கன்னா சிங்களவர்களே அழிக்கிறாங்க. ரொம்ப மோசம் இல்லை?